வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். இப்போது மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் அது வழியாட்டு என்ன நோய்களை எல்லாம் சரி பண்ணலாம்னு பார்க்குறோம். மிட் பிரெயின் ஆக்டிவேஷனா யோகாவில் அந்தர் பத்மம்னு ஒன்று இருக்குது. அந்தர் பத்மம்னா சகசிராரத்துக்கு உள்ள ஒரு 12 இதழ் தாமரை, அது பேர் அந்தர் பத்மம். இந்த 12 இதழ்களும் 12 கிரேனியல் நர்வ்ஸுக்கு கனெக்ஷனாக இருக்குது. 12 கிரேனியல் நர்வ்ஸ் இங்கே தான் ஞானேந்திரியங்கள், கண்ணுக்கு 4, காதுக்கு, மூக்குக்கு, நாக்குக்கு, சீக்கு வர்றது, கழுத்து, இந்த ஷோல்டர், இதுக்கெல்லாம் போகக்கூடிய நர்வ்ஸு கிரேனியல் நர்வ்ஸ். இந்த 12 நர்வ்ஸ்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு இந்த 12 இதழ் தாமரை. அது மாத்திரம் இல்லை, இந்த 12 இதழில் தான் சந்திரக்கலை 16ல் ஃபஸ்ட்டு 12 கலை இதில் கனெக்ட் ஆகிருக்கு. சூரிய கலை 12 இந்த 12 இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அந்தர்பத்மத்தில் 12 சந்திரகலைகள், 12 சூரிய கலைகள் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் ஃபிசிக்கல் பாடியில் என்ன இதுன்னு பார்த்தா 12 கிரேனியல் நர்வ்ஸ் இது கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த அந்தர்பத்மத்தை ஆக்டிவேட் செய்தால் ஆனந்தம் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லையோ, இதெல்லாம் யோகா ஆஸ்பெக்ட். ஆனால் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ரொம்ப விசேஷங்கள் இருக்குது. ஏனென்றால் இப்போ ஃபஸ்ட்டு கிரேனியல் நர்வ் வந்து ஆல்ஃபேக்டரி, மூக்குக்கு கனெக்ஷன் உள்ளது. அப்போ மூக்கில் வந்து மனம் பிடிக்கக்கூடிய திறமை வந்து போயிடும். ஏதோ வர்ம தாக்குதல்னாலேயும் போகலாம், வயசானாலேயும் போகலாம். அந்த ஆக்டிவேஷன் சென்ட்ரல் அந்தர்பத்ம ஆக்டிவேஷனால் அது திருப்பி சரியாகும். அதே மாதிரி கண்களுக்கு வந்து உங்களுக்கு ஐ டென்ஷன்னு பேர். அப்வேர்டு மூமெண்ட்டு சில ஆளுகள் வர, சில ஆளுக்கு கண்ணை இப்படி சைடு மூமெண்ட் வர, இப்படி திரும்பி தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து சில லிக்விடு கொண்டு கண்ணில் விட்டுருப்பாங்க அடிக்கடி. இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷனில் வந்து 4வது இதழ் ஆக்டிவேட் ஆகும்போது அது சரியாயிடும். ஏன்னா இந்த அந்தர்பத்ம ஆக்டிவேஷன் ஒவ்வொரு இதழாக தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். 12 இதழில் முதல் இதழ், அதுக்கு தேவையான சந்திரகலை, சூரியகலை, அதில் இன்னும் நாராயண கலைகள், பராசக்தி எனர்ஜி எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. இப்படி இந்த விதமான ஆக்டிவேஷன் செய்யும்போது அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகி போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாத நோய்களில் ஒன்றானா முகக்கோணல் வாதம், பெல்ஸ் பால்சி, முகக்கோணல் வாதம். அது வந்து கிரேனியல் நர்வ் 5, அதாவது இந்த இதழ் 5வது இதழ், அதற்கான சந்திரகலை, அதற்கான சூரியகலை, அதற்கான நாராயண கலை, அதான பராசக்தி கலைகளை இயக்கும்போது அதில் எனர்ஜி ஃப்ளோ வரும்போது பெல்ஸ் பால்சி, அதாவது முகக்கோணல் வாதம் வந்து சரியாயிடும். இவருள்ள ஒரு பெனிஃபிட்டு இதில் ஒன்று இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா, சில ஆள்களுக்கு முகம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி இழுக்கும், இப்படி ஒரு சைடாக இழுக்கும், இப்படி ஒரு சைடாக இழுக்கும். அவங்க கண்ட்ரோல் கிடையாது, அது வந்து இன்வாலண்டரியாட்டு இழுக்கக்கூடியது. சில ஆளுகள் இந்த கழுத்து பக்கம் இருக்குது, சில ஆள் கண் இப்படி இதாகிட்டு, அவங்க கண்ட்ரோலில் இன்வாலண்டரி ஃபேஷியல் நர்வ்ஸ், அதுக்கு மூமெண்ட்டு அது வந்து ஃபிஃப்த்து நர்வு, கிரேனியல் நர்வ்ஸில் 5th நர்வில் வந்து அது எனர்ஜி ஃப்ளோ கம்மியானால் தான் அப்படி வரும். அப்போ இந்த மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் வழி 4வது இதழ், அந்தர்பத்மத்தில் உள்ள 4வது இதழ், அதில் வந்து உள்ள சந்திரகலை, சூரியகலை, நாராயண எனர்ஜி, பராசக்தி எனர்ஜி, இந்த 4ஐயும் ஆக்டிவேட் பண்ணால் அவங்களுக்கு அந்த சைடு இழுக்கிறது, அவங்கள அறியாமல் இந்த இழுக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அது வந்து நின்றுடும். இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் பேசிஸில் இதை வந்து பண்ண முடியும். ஐ மூமெண்ட்டு வந்து 12 நர்வில் 4 நர்வு கண்ணுக்கு தான் வருது. கண்ணு ஒன்று வந்து கை அப்வேர்டு மூமெண்ட், ஒன்று சைடு வைட், ஒன்று கண் ஐ லிட் இப்படி மூடி வர்றது, அந்த மாதிரி கண் பார்வை. இந்த 4
இதுவும் அந்தர்பத்மம் 4 பெட்டலில் கனெக்ட் ஆகிருக்கு. அது ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த கண் சம்மந்தமான எல்லா நோய்களும் குணமாகும். அது வந்து ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி. சில ஆள்களுக்கு அடிபட்டதுனாலேயோ அதை நான் உண்மையை சரி பண்ணியிருக்கேன். திருப்பூரில் ஒரு பையனை சரி பண்ணியிருக்கேன். ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் ப்ளஸ் பல நாடி சேனலில் சரி பண்ணி அதை யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். அப்போ ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி வரும்போது இந்த 12 பெட்டல்ஸ் அதை ஆக்டிவேட் பண்ணால், அந்தர்பத்மம் ஆக்டிவேட் பண்ணால், அந்த ட்ரமாட்டிக் பிரெயின் இன்ஜுரினால் ஏற்பட்ட இந்த சர்க்கியூட்ஸ் எல்லாம் சரியாகி பழையபடி பிரெயின் நார்மல் ஒர்க்குக்கு வந்துடும். அடுத்து ஈவன் ஸ்ட்ரோக்கை கூட சரி பண்ண முடியும். ஏன்னா 10வது நர்வ் வேகஸ் நர்வ், அதுதான் ஹார்ட்டு, லங்ஸு, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. ஹார்ட்டுக்கு மெயினாக கனெக்ட் ஆகிருக்கு. அந்த இதில் செயல்பாடுகள் குறைவாக இருந்தால் வரக்கூடிய ஸ்ட்ரோக்கு 10வது இதழ், அது எந்த நாராயணக்கலை, எந்த பராசக்தி கலை, எந்த சந்திரகலை, எந்த சூரிய கலைன்னு உள்ள பேர் இருக்குது. அதுக்கு தேவையான முத்திரைகளும் மந்திரங்களும் பயன்படுத்தி அதை சரி பண்ணால் அந்த ஸ்ட்ரோக்கில் அவாய்ட் பண்ணலாம். ஸ்ட்ரோக்கினால் அந்த பாதிப்புகளையும் சரி பண்ண முடியும். அடுத்தது என்னாச்சுன்னா, சில ஆட்களுக்கு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், சில பாதிப்பு ஃபேஷியல் க்ளோ எல்லாம் பாதிச்சிருக்கும் இந்த நர்வ்ஸ் பாதிப்புனால. அது இதுலேருந்து சரி பண்ண முடியும். அப்போ இந்த கிரேனியல் நர்வ்ஸு